நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம ஒரு ஜாதகரோட கல்வி எந்த மாதிரி கல்வி படிப்பாங்க, அவங்களோட கல்வி தரம், அவங்களோட சின்ன வயசில் அவங்களோட கல்வி எந்த அளவுக்கு இருந்திருக்கும், அவங்களோட உயர்கல்வி, அவங்களோட பட்டப்படிப்பு, இதெல்லாம் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரலாகவே நம்ம ஒருத்தரோட கல்வியை நல்லா துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு பார்க்கும்போது D24ங்கிற சதுர் விம்சாம்சம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதோட இன்னொரு பேர் கூட சித்தாம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே பராசர் முறையில் இருக்கக்கூடிய ஒரு வழிபாடுகள் தான் எல்லாமே. அப்போ இந்த மெத்தட் மூலமாக ஒரு ஜாதகரோட கல்வி, அடிப்படை கல்வி எப்படி இருக்கும், அவங்களோட படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிற சூழ்நிலைகள், அதே மாதிரி அவங்களோட ஒரு டிகிரி லெவலில், அதுக்கப்புறம் அவங்களோட உயர்கல்வி, அவங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கல்வியா இல்லை உள்ளூரில் இருக்கிறதா, இந்த அமைப்பு எல்லாமே நம்ம இன்னைக்கு இந்த சதுர் விம்சாம்சம் மூலமாக பார்க்க போகிறோம். இந்த சதுர் விம்சாம்சத்தில் கல்விக்கு அப்படின்னு பார்க்கும்போது குருவை காரகமாக இருக்கும். ஏன்னா அறிவு, ஒரு கௌரவமான ஒரு கல்வி அப்படின்னு போகும்போது எல்லாமே லேர்னிங் எல்லாமே பார்க்கும்போது நம்ம குருவை இருப்போம். அப்புறம் ஒரு நல்ல மாணவன் அப்படின்னு பார்க்கும்போது அது சுக்கரனை, ஏன்னா அந்த ஒழுக்கத்துக்காக நம்ம சுக்கரனை கடைபிடிப்போம். அப்புறம் அவங்களோட இன்டெலிஜென்ஸு, அவங்களோட அந்த கிராஸ்பிங் பவர், அவங்களோட அறிவாற்றல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம புதனை பார்க்க போகிறோம். அப்போ ஒருத்தரோட எஜுகேஷனுக்கு குருவை பார்ப்போம். அவங்களோட ஸ்டூடெண்ட், அதாவது இந்த படிக்கிற காலகட்டங்களில் அவங்களோட தரத்தை பார்க்கறதுக்காக நம்ம சுக்கரனை பார்க்க போகிறோம், வீனஸ். ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லும்போது நல்ல ஐக்கியம் இருக்கணும், நல்ல இன்டெலிஜென்டான ஒரு ஸ்கில் இருக்கணும், நல்ல அறிவாற்றல் இருக்கணும், எளிதில் புரிந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றல், அதாவது கிராஸ்பிங் பவர். அப்போது நம்மளோட இன்டெலிஜென்ஸுக்கு புதன். மெர்க்குரி. இப்போ உதாரணமாக நம்ம மேஷ லக்னத்தை எடுத்துக்கலாம். இதில் ரெண்டாம் பாவங்கிறது நம்ம எல்கேஜி யூகேஜிங்கிற அங்கன்வாடி, அதாவது அந்த பேசிக் பிலோ அப்படிங்கிறது. அகெயின் இந்த ஃபோர்த் ஹவுஸுங்கிறது ஒருத்தரோட சிறு வயதில் இருக்கக்கூடிய அடிப்படை கல்வி, அவங்க தாய் வீட்டில் படிக்கிற அந்த கல்வி. அப்போது இதுக்கு காரகன்னு பார்க்கும்போது 4ஆம் வீடுங்கிறது சந்திரன், அதே மாதிரி நம்ம குரு. இது எல்லாமே இந்த லக்னத்தை பார்க்குறதோ இல்லை 4ஆம் வீட்டில் இருக்கிறதுமோ அடிப்படை கல்வி நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நல்ல சுபகிரகங்கள் இருந்தாச்சுன்னா. சப்போஸ் இயற்கை அசுபர்கள், ஒரு சனி இருந்தாலோ இல்லை ராகு கேதோட இந்த மாதிரி தொடர்பு இருக்கும்போது சிறு வயதில் ரொம்ப தடுமாற்றம் இருந்திருக்கும் படிக்கிற காலகட்டங்களில் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அந்த கிரக அமைப்பை வச்சுட்டு என்ன மாதிரி தடை இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். 5th ஹவுஸுங்கிறது 5ஆம் வீடு. இது ஆக்சுவலி இந்த அடிப்படை கல்விக்கு அடுத்தபடியாக இருக்கிறது. பட் அது இல்லாமல் ஒருத்தரோட ஒரு அறிவு கூர்மை, இன்டெலிஜென்ஸ், கிராஸ்பிங் பவரு, ரீட்டைனிங் பவரு, இது எல்லாமே சொல்லக்கூடிய 5ஆம் வீடு. இதுவுமே ஒரு 8ஆம் கிளாஸு 9ஆம் கிளாஸு அதுக்கு மேலே இருக்கிற அமைப்புகள். அப்புறமா 9th ஹவுஸ். இது ஒருத்தரோட உயர்கல்வி, ஒரு ஆஃப்டர் +2க்கு பிறகு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா இதுலேயே நம்ம 11th 12th எல்லாமே வந்துடும். இதில் 10th வரை வந்துடும். இதில் 11th 12ங்கிறது வந்துடும். இது 9th ஹவுஸுங்கிறது ஒரு காலேஜ், ஒரு எம்எஸ்சி லெவலில் இது எல்லாமே வந்துடும். அதே மாதிரி இதுக்கு மேலே இருக்கிற ஒரு பிஜி லெவலில், ஒரு ஹையர் பிஜி அப்படின்னு போகும்போது எல்லாமே இந்த 2nd ஹவுஸ். அகெயின் இது எல்லாமே இதோட 6ஆம் பாவம், இதிலிருந்து 6ஆம் பாவம் அப்படின்னு சொல்கிறோம். வளரக்கூடிய தன்மைகள், அந்த கல்வி.
அப்படின்னு சொல்லும்போது இந்த செகண்ட் ஹவுஸ் பார்க்கும்போது ஒருத்தரோட ஒரு எம்எஸ்சி எம்பில் அதுக்கு மேலே இருக்கிற உயர்கல்விகள் எல்லாமே இந்த செகண்ட் ஹவுஸ் காட்டும். ஒருத்தரோட ஒரு ரிசர்ச் ஒரு பிஹெச்டி லெவலில் இல்லை ஒருத்தரோட எம்பிபிஎஸ் அதுக்கு மேலே இருக்கிற எம்பிபிஎஸ்க்கு மேலே இருக்கிற ஒரு நம்ம ஒவ்வொருத்தங்க எம்எஸ் படிப்பாங்க ஃபாரின்லாம் போயிட்டு, இல்லை சப்போஸ் அவங்களோட டாக்டரேட்டு எனி டிகிரிலேயுமே டாக்டரேட் படிப்பாங்க. அது எல்லாமே வித் சர்டிஃபிகேட் அவங்களோட சுய ஆராய்ச்சியில் இந்த தொடர்பு இருக்கிறது தான் இந்த 7ஆம் வீடு. 7ஆம் வீடு மூலமாக ஒருத்தரோட ஒரு டாக்டரேட்டு. இந்த 8000ங்கிறதுமே ஒரு டாக்டரேட்டு தான். ஒரு சிலவங்க பார்க்கும்போது படிக்காமலே அவங்களுக்குள்ள நிறைய ஆற்றல் இருக்கும். எப்போ பேசினாலும் அவங்ககிட்டங்கிறது ஒரு படிக்காத மேதை மூலமாக ஒரு கல்வி சான்றிதழ் இல்லாத ஒரு மேதை. அப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டில் ஒரு பிஹெச்டி வாங்கியிருப்பாங்க. இல்லைன்னா அட்லீஸ்ட் பேசிக் எஜுகேஷனில் இந்த தொடர்பு வரும்போது அவங்ககிட்ட ஒரு அபரிமிதமான ஆற்றல் எதை எடுத்தாலுமே நல்லா பேசக்கூடிய ஒரு அமைப்பு. இப்படி நம்ம ஒவ்வொரு வீட்டு பிரகாரமாக இந்த நம்ம கல்வி பார்க்கலாம். சரி, இந்த லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு, இந்த லக்னாதிபதி நல்ல வலுவாக இருக்கணும். இந்த லக்னத்தில் குரு, சுக்கிரன், புதன் இதில் ஏதோ ஒரு கிரகத்தோட தொடர்பு இருக்கும்போது அவங்க பேசிக்காக வந்துட்டு நல்ல ஒரு கல்வி படிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்துகிட்டே இருக்கும். இந்த இடத்துல நீச்சம் பெற்ற கிரகங்கள் இருந்துச்சுன்னா அவங்களோட கல்வியில் தாமதம் இல்லை ஏதோ தடைகள் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இந்த செகண்ட் ஹவுஸு இல்லை இந்த 12th ஹவுஸு, இந்த 12th ஹவுஸ்லாம் தொடர்பு ஏதாச்சும் இருக்கும்போது இந்த குழந்தைய படிக்கிறதுக்காக வெளியே ஹாஸ்டல்லையோ இல்லை அயல்நாட்டிலேயோ இந்த மாதிரி போயிருக்கும். இப்போ செகண்ட் ஹவுஸ் சொல்லும்போது மேற்படிப்புக்காக வெளிநாட்டில் போயிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. பட் இந்த 9th ஹவுஸ் இருந்துச்சுன்னா அப்போ உயர்கல்விக்காக இந்த ஜாதகர் வெளிநாட்டில் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். 6th ஹவுஸ், 6th ஹவுஸுங்கிறது ஜென்ரலாக பார்க்கும்போது அந்த ஜாதகருக்கு வரக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ், படிக்கிற காலகட்டத்தில் உடல்நிலை தொந்தரவு வர்றது, அதே மாதிரி கல்விக்காக வாங்கக்கூடிய கடன், இது எல்லாமே 6th ஹவுஸ். அப்போ எந்த பாவம் இந்த 6th ஹவுஸ் கூட தொடர்பு இருக்குதோ, இப்போ 9th ஹவுஸும் 6th ஹவுஸும் தொடர்பு இருக்குன்னா இவங்களோட உயர்கல்விக்காக கண்டிப்பாக கடன் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லை இந்த 7th ஹவுஸ் இது ஒரு கனெக்டிவிட்டி இருக்குன்னா பிஹெச்டிக்காகவோ இல்லை ஒரு எம்எஸ் மேற்கொண்டா இருக்கிற உயர்கல்விகளுக்காக இந்த ஜாதகர் கடன் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த தேர்ட் ஹவுஸுங்கிறது இந்த ஜாதகரோட முழு எஃபோர்ட்ஸ் இந்த கல்வியில் எந்த அளவுக்கு இருந்துகிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த 3ஆம் வீடுங்கிறதுமே ஏன்னா ஜாதகருக்கு எப்பயுமே ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கணும் படிக்கிற காலகட்டங்களில். அதுக்கு 3ஆம் வீடும் கண்டிப்பாக நல்ல வலுவாக இருக்கணும். 10th ஹவுஸ், இந்த 10th ஹவுஸ்லாம் பார்க்கும்போது இந்த 10th ஹவுஸில் ஏன்னா இது வந்துட்டு இந்த கல்வி மூலமாக இந்த ஜாதகர் ஒரு தொடர்பு ஒரு வேலைக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு, அது சுட்டி காட்டுற பாவம் தான். இவர் படிச்சு ஒரு வேலைக்கு போகக்கூடிய அப்போ இந்த 10th ஹவுஸில் இருக்கிற கிரகங்களோட தசாபதி வந்துருச்சுன்னா இந்த ஜாதகர் வேலைக்கு போகிறதுக்கான ஆயுதம் ஆகிட்டாங்க அப்படின்னு தெரியும்போது நம்ம மற்ற கல்வியெல்லாம் தடைபட்டுருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் பார்ட் டைமாக இவங்க படிப்பாங்க. அப்பயுமே இந்த 10th ஹவுஸுங்கிறது இந்த ஜாதகர் வேலைக்கு போகிறதுக்கு எந்த வேலைங்கிறது சுட்டி காட்டாது. ஒரு எது சார்ந்த மாதிரி இருக்கும், இன்டைரக்டாக டைரக்டாக அப்படிங்கிறது. சப்போஸ் இந்த ஏதாவது ஒரு இதில் வந்துட்டு ராகு கேது தொடர்பு, இந்த ராகு கேது தொடர்பு இந்த 9th ஹவுஸ்லேயோ இல்லை 7th ஹவுஸ்லேயோ இருந்துச்சுன்னா இவங்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் எல்லாமே ஒரு ரிசர்ச் லெவலில் இன்றைக்கி இருக்க நியூ இன்வென்ஷன் எல்லாமே இந்த ராகு கேதோட தொடர்பு தான். அப்போது இன்றைக்கி இருக்கிற லேட்டஸ்டான டெக்னாலஜிகள் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே மேபி கம்யூனிகேஷனாக இருக்கலாம், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இல்லை ரிசர்ச்சில் ரொம்ப இன்றைக்கி எல்லாம் ஒரு நியூ இன்வென்ஷன் அப்படின்னு போகும்போது எல்லாமே இந்த ராகு கேதோட தொடர்பு கண்டிப்பாக இருக்கும். அதனால் இந்த இடத்துல ராகு கேதுங்கிறது
ஒரு தவறான கிரகங்களை நம்ம எடுத்துக்கூடாது. சப்போஸ் இந்த 4th ஹவுஸில் இருக்கும்போது மட்டும்தான் சிறு வயதில் கல்வியில் ஒரு தடை அப்படிங்கிறது. 3rd ஹவுஸில் இருந்தாலுமே இந்த ஜாதகருக்கு ஒரு எஃபோர்ட்ஸுங்கிறது சற்று குறைபாடாக இருக்குங்கிறது. பட்டு மற்றபடி 7th ஹவுஸ்லேயோ 9th ஹவுஸ்லேயோ இந்த மாதிரி தொடர்பு இருக்கும்போது இந்த ஜாதகர் ஒரு நியூ இன்வென்ஷனான ஒரு டெக்னாலஜி கல்விக்காக அந்த மாதிரி ஒரு ப்ராசஸில் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு லேட்டஸ்டான இன்ஜினியரிங் எல்லாமே அது இப்போது செவ்வாய் ராகுக்கு இதெல்லாமே தொடர்பு இருந்துச்சுனாலுமே இவங்கெல்லாம் ஒரு கம்யூனிகேஷன் லெவலில் ஒரு ரொம்ப மிஷின் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல்ஸ்லாம் போயிடும். இப்போ புதன் ராகுக்கு எதுனால கம்யூனிகேஷன் லெவலில் நெட்வொர்க்கிங்லாம் பார்க்கும்போது ஒரு உயர்ந்த படிப்பு அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் நம்ம இந்த இடத்துல ஒரு மெடிக்கல் எம்பிபிஎஸ் படிக்கிறாங்கன்னா சூரியங்கிறது என்றைக்குமே ஒரு அரசாங்க ஒரு உயர் கல்வி சுட்டி காட்டக்கூடிய அமைப்பு. அப்போது சூரியன் அப்படிங்கிற ஒரு கிரகம் நல்ல அமைப்பில் இருக்கணும். அதுவும் இந்த 9th ஹவுஸு இல்லை 2nd ஹவுஸு 7th ஹவுஸில் எல்லாமே சூரியன் இருக்கிறது ஒரு எம்பிபிஎஸ்க்கான வருது. கூடவே செவ்வாய் இருக்கும்போது தான் ஆப்ரேஷன். சப்போஸ் அவங்களோட 6ஆம் பாவங்கிறது அவங்களோட உழைப்பு டாக்டரோடது. இந்த 6ஆம் வீட்லேயுமே சனியோட தொடர்பெல்லாம் இருக்கணும். அப்படி ஒவ்வொரு கிரகங்களோட காம்பினேஷன் மூலமாக தான் ஒரு எம்பிபிஎஸ்ங்கிற ஒரு கல்வி உருவாகும். வெறும் ஒரு பாவத்தை வச்சுட்டு யாருமே சொல்ல முடியாது. உயர்கல்வி என்ன மாதிரி உயர்கல்வி அப்படிங்கிறது தெரியாது. அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு எம்பிபிஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2nd ஹவுஸு 6th ஹவுஸு ஏன்னா அவங்களுக்கு ஒரு மன தைரியம் இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ 3rd ஹவுஸும் வலுவாக இருக்கணும். சப்போஸ் சில சர்ஜரி எல்லாமே வரும்போதும் மனசு பதட்டப்படக்கூடாது. அதனால இந்த இடத்துல சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கக்கூடாது. அப்போ தான் அவங்கெல்லாம் பார்க்கும்போது ஆப்ரேஷன் பண்ணும்போது எல்லாமே அவங்களுக்கு அந்த உணர்ச்சி வசப்பட மாட்டாங்க. அப்போ சந்திரன் பார்த்தீங்கன்னா வலு எழுந்திருக்கணும், ராகு கேது கூட இருந்திருக்கணும். இல்லை இயற்கை அசுபர்கள் கூட ஒரு தொடர்பு இருக்கும்போது அந்த ஜாதகர்கிட்ட ஒரு டாக்டர்ஸுங்கெல்லாம் பார்க்கும்போது அவங்ககிட்ட ஆப்ரேஷன் பண்ணும்போது எல்லாமே அவங்ககிட்ட ஒரு ஹியூமனிட்டிங்கிறது கண்ணில் தெரியாது. ஏன்னா அவங்க மனசு வந்துட்டு கொஞ்சம் ஹார்டாக இருப்பாங்க. அந்த தொடர்பு இருக்கும்போது 7ஆம் வீடு 6ஆம் வீடு அதே மாதிரி 10th ஹவுஸு இது எல்லாமே தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும். இந்த 11th ஹவுஸுங்கிறது 11th ஹவுஸ் இந்த கல்வி மூலமாக ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஹாப்பினஸ்ஸு ஒரு ரிசல்ட்டு. எந்த அளவுக்கு இந்த ஜாதகர் ஒரு கல்வி மூலமாக ஒரு உயர்நிலையில் வருவாங்க அதோட ஃப்ரூட்ஸ் எல்லாமே இந்த 11th ஹவுஸு சுட்டி காட்டும். இந்த ஜாதகர் வாங்கக்கூடிய பட்ட படிப்புகளே அதே மாதிரி இந்த லக்னத்தில் புதன் இருந்தாலுமே சற்று சிறு வயதில் சோம்பேத்திரம் வரும். குருவோ புதனோ லக்னத்து கூட தொடர்பு இருக்கும்போது. பட்டு லக்னம் கூட 4th ஹவுஸ் கூட இருக்கும்போது சின்ன வயசில் நல்ல கல்வி அதிகமாக படிப்பாங்க. ஸோ நமக்கு அதிகமாக சின்ன வயசில் கவனிக்கக்கூடியது இந்த 4th ஹவுஸு 5th ஹவுஸு. 4th ஹவுஸுங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு 5ஆம் கிளாஸ்லேருந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் அப்போ இந்த அமைப்பு அந்த இடத்துல கவனிக்கலாம். அதே மாதிரி 5th ஹவுஸுங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கும்போது 11th ஒரு 12th ஹவுஸ். அப்போ 11ஆம் கிளாஸு 12ஆம் கிளாஸோட தொடர்பு. அப்போ இந்த காலகட்டங்களில் இந்த 5th ஹவுஸை நம்ம கவனிக்கணும். சப்போஸ் இவங்க ஒரு எம்எஸ்சி அப்படின்னெல்லாம் போகும்போது எம்எஸ்சி ஒரு எம்இ பி இந்த கிராஜுவேஷன் எல்லாமே இந்த 9th ஹவுஸ் வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இது நம்ம ஒரு பிஹெச்டியோ இல்லை ஒரு எம்எஸ் ஃபாரினில் போயிட்டு எம்எஸ் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த 7th ஹவுஸு. இந்த 7th ஹவுஸும் 12th ஹவுஸெல்லாம் இருக்கும்போது 12th ஹவுஸ் தொடர்பு இருக்குன்னா ஒன்று பணம் உள்ளூரை விட்டு வெளியே, அப்போ ஃபாரினில் அது நீர் சம்மந்தமாக இருக்கும்போது எல்லாமே கன்ஃபார்ம்டாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஜாதகர் வெளிநாட்டில் போயிட்டு படிக்கக்கூடிய அமைப்பு. அதுவும் ராகு கேது கூட தொடர்பு இருக்கும்போது கண்டிப்பாக அந்த அயல்நாடுங்கிறது சுட்டி காட்டும். இந்த D4ங்கிற சதுர் வம்சாம்சம் மூலமாக நம்ம வந்துட்டு ஒவ்வொரு குழந்தையோட கல்வி எந்த அளவுக்கு இருக்கும், கல்வி தரம் எந்த அளவுக்கு இருக்கும், அவங்க எந்த காலகட்டங்களில் எந்த படிப்பு படிக்கலாம், இந்த இருக்கிற கிரகங்களோட அமைப்பு அது ஒரு கெமிஸ்ட்ரி ஆஃப் த பிளானட்ஸ் தான். ஏன்னா ஒரு கிரகத்தோட வச்சுட்டு நம்ம முடிவு பண்ண முடியாது.
2-3 கிரகத்தோட சேர்க்கை, மற்ற கிரகங்களோட பார்வைகளை வச்சுட்டு நம்ம அந்த கல்வி நம்ம இந்த D24 மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம மீண்டும் இன்னொரு பதிவில். நன்றி.